வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறான். மீண்டுமாய் கர்த்தரோட வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மீண்டுமாய் நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில கூட சங்கீதத்துல ஸ்தோத்திரம், தேவனுடைய நாம மகிமைப்படும்படி சோலா கபலு சந்தரமா சங்கீதம் 32ஆம் அதிகாரத்துல இப்படியா 8ஆம் வசனம் சொல்றேன். நான் உங்களுக்கு போதித்து வழி நடத்துவேன், என் கண் மேல கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். இது 2வது பாட்டு. ஃபர்ஸ்ட் போதிப்பு என்கிற வசனத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அதிகார யூடியூப்ல கொடுத்திருக்கிறேன். இப்போ போதிப்பு முடிஞ்ச பிறகு வழியை அப்படின்னு சொல்லுகிறார். வழி, அவருடைய வழியில நடக்கும்படி, அவருடைய பரிசுத்தமான வழியில நடக்கும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவருடைய வழியில நடக்கும்படி நீதிமொழி 21ஆம் அதிகாரத்துல இப்படியாய் வசனம் சொல்லுகிறது. 29 துன்மார்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். இப்போ வழியை குறித்து ஒரு மனுஷன் எப்படி வழியில போகணும், எந்த வழியில போனா நல்லா இருக்கும், எந்த வழியில போனா பரலோகம் போக முடியும், எந்த வழியில போனா கர்த்தரை கண்டடைய முடியும் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் செய்தி போதிப்பை கொடுத்திருக்கிறேன், போதித்தது. 2வது செய்தி வழியை கொடுத்திருக்கிறேன். வழி எப்படி சொல்லுகிறார்? யோவான் 14ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், நானே உங்களுக்கு வழியும், நானே உங்களுக்கு சத்தியமும், நானே உங்களுக்கு ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் செம்மையானவன் தன் வழியை நேர்த்திப்படுத்துகிறான், நேர்மைப்படுத்துகிறான். அவனுடைய வழி செம்மையாய், அவன் நேர்த்தியாய் நடக்கும்படி தன் வாழ்க்கையை கொடுக்கிறார். நானே வழி. அப்ப கர்த்தர் தான் நமக்கு வழி. அவருடைய வழியில தான் வரணும், அவருடைய வழியில தான் பின்தொடரணும், அவருடைய வழியில தான் நடக்க வேண்டும். ஏனென்றால் நான் உங்களுக்கு போதித்து வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, இப்படியாக எரேமியாவில் 6ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனத்தை கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி இந்த நாளில வாசிப்போம். எரேமியால 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் ஸ்தோத்திரம் மன்னிங்க, 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம், வழியில நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே பார்த்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நீங்க ஒரு வழிக்கு போக வேண்டும், ஒரு தேசத்துக்கு போக வேண்டும், ஒரு நாட்டுக்கு போக வேண்டும், ஒரு கிராமத்துக்கு போக வேண்டும், ஒரு காரியத்துக்கு நீங்கள் போக வேண்டுமாயிருந்தால் அந்த வழியில நின்று கர்த்தரத்துல ஜெபம் பண்ணி எந்த வழியில போக வேண்டும், எந்த வழியில போனா நேர்த்தியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க கர்த்தரை கேட்டு ஜெபித்து நீங்க அந்த வழியில போகும் பொழுது அந்த வழியிலே கர்த்தர் கூட இருப்பார். அதுதான் வழியில நின்று எது நல்ல வழி என்று அப்படின்னு சொல்லி வழியில நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரிக்கப்பட வேண்டும், கேட்டு விசாரிக்கப்பட வேண்டும், கேட்டு விசாரிக்கப்பட. ஒரு நாள் அப்படித்தான் நான் கோல நாட்டுக்கு போய் ஒரு 4-5 பிரிங்கிற ரோடு 4-5 இடம் பிரிகிறது. ஆனா அந்த ஒரு ஃபங்க்ஷன், ஒரு திருமண காரியத்துக்கு ஒரு வழிக்கு போக வேண்டும். அந்த வழியில எப்படி போகணும்னே எனக்கு தெரியல. நான் தனியா இருக்கிறேன், கார் ஓட்டிட்டு கார்ல நின்று இருக்கிறேன். அந்த இடத்துல மிருகம் மற்றும் பல மிருகங்கள் எல்லாம் தொல்லையாம். அவ்வளோ பெரிய ஒரு காடு, தேயிலை தோட்டம், சுற்றிலும் ஒரு ஜனம் நடமாட்டம் இல்லை, சுற்றிலும் ஒரு வீடுங்க கூட இல்லை. பெரிய பெரிய காடு, பெரிய பெரிய மரங்கள், பயமான ஒரு இடம், திகழான இடம். ஏதாச்சும் அடிச்சுட்டு போனா கூட தெரியாது, ஏதாவது நம்மளை அடிச்சு போட்டா கூட தெரியாது. அப்பேரிப்பட்ட ஒரு எஸ்டேட்டுக்கு, அந்த கோடை நாட்டுக்கு வழியாக தான் போகணும் ஒரு எஸ்டேட்டுக்கு. அந்த எஸ்டேட்டோட பேரை தெரியல, தேவன் மன்னிக்கவும் எனக்கு தெரியல. அந்த வழிக்கு போக வேண்டிய என்ன பண்ணுவதுன்னு சொல்லி 1/2 hour 3/4 hour அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தேன், வண்டியில் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். யாராச்சும் வருவாங்களா, யாராச்சும் சொல்லுவாங்களா, யாராச்சும் வழி நடத்துவாங்களான்னு. ஆனால் ஒருத்தரும் வரல. ஆனால் எனக்கு ஆண்டவர் அந்த இடத்துல வழியை காண்பித்தார். நீ இந்த வழியில போன்னு சொல்லி என் மனசுல ஏவினார், தைரியத்தை படுத்தினார், உண்டு பண்ணினார். எந்த வழியில போக சொன்னாரோ அந்த வழியில போனேன், எந்த வழியில போக அனுமதித்தாரோ அந்த வழியில போனேன், எந்த வழியில கேட்டு நான் போனனோ அந்த வழியில போகும்படி கர்த்தர் அனுமதித்தார். அதே வழியில போனேன். அந்த வழியில போனா கரெக்டா, கருத்தா, நேர்த்தியா எந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடந்ததோ அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விட்டார். ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்திலே அந்த வாகனத்தையும் இயக்கும்படி கர்த்தர் நடத்தினார். தேவ பிள்ளைகளே,
இது தமாசா சௌமா ஜோக்கா சொல்ல நினைக்காதீங்க. நீங்க அப்படி உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பாருங்க, உங்க வழியை அர்ப்பணிச்சு பாருங்க, உங்க வாழ்வும் வழியும் கேட்டறிஞ்சு நீங்க போய் பாருங்களேன். அது கர்த்தர் கூட இருப்பார், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும், கர்த்தருடைய தேவதூதர் இருப்பார், வழியெங்கும் தேவதூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்வார். உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது, எந்த ஒரு கவலையும் இருக்காது. அப்பேரிப்பட்ட ஒரு தகப்பன் நம்மளை நடத்துவார், அப்பேரிப்பட்ட தகப்பன் நம்மளை நடத்துவார். அதுதான் ஆண்டவராக சொல்லுகிறார். இப்படியாக இயேசுவின் நாமத்தில் சங்கீதம் 91:11 உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதரை கட்டளிடுவேன் என்றார். அவ்வளவு பெரிய நல்ல வசனம். நீங்க போகிற இடத்துல எல்லாம் தேவ தூதர் வருவாராம்பா, தூதர்களை கட்டளிடுவாராம். இந்த பூமியில ஒருத்தரை கூட்டு போனா, வண்டியை கூட்டிட்டு போனா காசு கொடுக்கணும், ஒரு மனுஷனை கூட்டிட்டு போனா காசு, டீ தண்ணி சாப்பிடலாம் வாங்கி கொடுக்கணும். ஆனா இலவசமாய் கர்த்தருடைய தூதனை அனுப்பி அந்த கர்த்தருடைய தூதன் உங்க வழியில செம்மையாய் உங்களை நடத்துவாராம், செம்மையான பாதை நடத்துவார். அந்த பாதையில போகும்போது தெரியவே தெரியாது. அதெல்லாம் ஊழியத்துக்கு தேவ சமூகத்துல வெகு தூரத்துக்கு போகும் பொழுது வாகனத்துல சோமன், ஆண்டவரே எனக்கு வழி தெரியாம இருக்கக்கூடாது, போற வழியும் வரும் வழியும் நீங்க பாத்துக்கங்க, நன்கு போகணும்னு சொன்னா போறதே தெரியாது. ஜபத்திலேயே வாகனம் ஓட்டிட்டு போவேன், வரும்போது ஜபத்திலேயே வாகனத்தை ஓட்டிட்டு வருவேன். வழியெங்கும் தேவதூதர்களை வைத்திருப்பார். அவ்வளோ ஒரு பிரசன்னமா இருக்கும், அது போகிற டைமே தெரியாது. இதே மாம்சத்துல போனா வண்டி இடிக்கிற மாதிரி வருவோம், இனி வண்டி ஸ்டைல் பண்ணிட்டு ஓட்டிட்டு போவான், நாமும் கண்ட்ரோலாம போயிட்டு இருப்போம். இது ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டோட சமத்துல கேட்கும்போது ஆண்டவர் நேர்த்தியாய் கொண்டு போவார், நேர்த்தியாய் கொண்டு போகிற இடத்துல கொண்டு போய் விடுவார். வழியெல்லாம் செம்மையாய் நடத்துவார், வழியெல்லாம் பாதுகாப்பாய் நடத்துவார். என் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டுமா? கர்த்தரத்துல கேட்டு போங்க. எந்த வெகு தூரம் போனாலும், எந்த இடத்துக்கு நீங்க போக வேண்டும் என்று நினைத்தாலும் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி கர்த்தரோடு கூட கேட்டுக்கிட்டு அந்த வழியில போங்க. கர்த்தர் கூட வருவா. அங்கு சிங்கம் இருக்காது, அங்கு கரடி இருக்காது, அங்கு பேய் இருக்காது, அங்கு பிசாசு இருக்காது, அங்கே ஒரு தொல்லை இருக்காது. வழியெங்கும் போகும்போது பிரசன்னத்தோடு கூட்டிட்டு போவார், ஜபத்திலேயே கூட்டிட்டு போவார். அவரையே நினைத்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நம்மளை கூட்டிட்டு போவார். அவருடைய பிரசன்னம் நம்மளை நடத்தி கொண்டு போவது நமக்கு தெரியும், அவருடைய பிரசன்னத்துல வழியில நடத்தி கொண்டு போவது தெரியும். ஏனென்றால் தேவ தூதர்களை அனுப்பி நடத்துகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த அப்பாவுடைய வழியிலும் வாழ்விலும் இருக்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுமா? நீங்க இந்த பூமியில இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்தினுடைய வழியும் வாழ்வும் போதிப்பும் நீங்க கேட்டு அதன்படி வாழ உங்களால முடியலன்னா அப்ப எப்ப தேவ சமூகத்துல வர முடியும்? வழியில வாழ முடியும், வழியில நடக்க முடியும். நீங்க அவர்கிட்ட நெருங்கிட்டேன்னு வைங்க, அவருடைய வழியெல்லாம் செம்மையா இருக்கும், அவருடைய வழியெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும், அவருடைய வழியெல்லாம் அவ்வளோ ஒரு நிறைவா இருக்கும். ஒரு குறையும் கூட இருக்காது, ஒரு தடையும் கூட இருக்காது, ஒரு தடுமாற்றம் கூட இருக்காது. அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த அப்பா கூட இருக்கிறதும், இந்த அப்பாவுடைய வார்த்தை கேட்பதும், இந்த அப்பாவுடைய வழியில நடப்பதும், இந்த அப்பாவுடைய பிரசன்னத்தை நடப்பதும் எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா? எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா? எவ்வளோ ஒரு நிறைவு தெரியுங்களா? என் தேவ பிள்ளைகளே, நீங்க கிட்டி சேர்ந்து பாருங்க, அப்பாவுடைய பக்கத்துல வந்து பாருங்க, அப்பாவுடைய அருகில வந்து பாருங்க, இரவும் பகலும் செபித்த ஆவியில நிரம்பி பாருங்க. கர்த்தர் உங்களை செம்மையாய் நடத்துவார், குறையில்லாம நடத்துவார். அதுதான் ஏசாயா 35ஆம் அதிகாரத்துல 8-10 அங்கே பெரும் பாதைகள் வழி உண்டு இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, அங்கே துஷ்ட மிருகம் அங்கே இருப்பதில்லை, அங்கே துஷ்ட மிருகமும் போவதில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதிலே நடந்து போவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நீங்க போகும்போது கர்த்தர் கூடயே இருப்பாரா? அங்க எந்த ஒரு மிருகங்கள் இருக்காதா? அந்த இடத்துல எந்த ஒரு தொல்லை இருக்காது, எந்த ஒரு இருளும் இருக்காது. ஏன்னா நீங்க நம்பி இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறத காட்டிலும் நம்மக்குள்ள இருக்கிறவரை நம்பி இருக்கிறோம். அவரை நம்பி இருக்கிறபடினா அவர் உங்களை நடத்துவார், அவருடைய பாதையில் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ளுங்க. அவர் அந்த பூமியில வாழும் பொழுது
எல்லா வழியிலும் கர்த்தரை பிதாவை நம்பிக்கொண்டு போனார். பிதாவே சார்ந்து கொண்டு போனார். பிதாவே தன்னுடைய வாழ்க்கையை மாறி அந்த வழியில நடந்து கொண்டிருந்தார், போதித்துக் கொண்டிருந்தார். இன்னைக்கு நீங்களும் அவர் வழியில வளர, அவருடைய வழியில வர, அவருடைய பாதையில வர கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவருடைய வழியில் நடக்க அழைக்கிறார். அங்கே பெரும்பாதை வழி இருக்கும், பெரிய பாதையான வழி. அந்த வழியில் என்ன இருக்கும் தெரியுமா? அது பரிசுத்த வழியாய் இருக்கும். அது நடப்பதே தெரியாது. அந்த வழியே அவ்வளவு ஒரு சுகமா இருக்கும். டயர்டு இருக்காது, சோர்வு இருக்காது, பலவீனம் இருக்காது, தடை குறை இருக்காது, எந்த ஒரு சாவு இருக்காது, எந்த ஒரு தொல்லை இருக்காது. அந்த வழியில பரிசுத்த ஆவியான் நம்மளை நடத்துவாராம். பரிசுத்த தயவு நமக்குள்ள இருக்குமாமா. பரிசுத்த ஆவியான் அந்த வழியில நம்மளை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் சொல்லுகிறார். அங்கே பெரும் பாதையின் வழி இருக்கும், அது பரிசுத்தமான வழி என்னப்படும். அங்கு தீட்டு உள்ளவன் அதில நடந்து வருவதில்லை. தீட்டு உள்ளவன் அந்த வழியில வர முடியாது. ஏனென்றால் அது கர்த்தர் அழைத்த அந்த வழி, அது பரிசுத்தமான வழி, அது பரிசுத்தவான்களுக்கு நடக்கிற வழி, அது தேவ விருப்பத்துக்கு வாழுகிற பரிசுத்தவான்களின் வழி. தேவ பிள்ளைகள் அங்கு தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில நடக்கிறவன் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லையா. பேதையா இருந்தாலும், புத்தி கெட்டு இருந்தாலும், புத்தி இல்லாதவன் இருந்தாலும், ஞானம் இல்லாத இருந்தாலும், அவன் தேவனை அறிந்து கொள்ள இருக்கிறபடிலாம் அவன் திசை கெட்டு போறது இல்லையா, புத்தி பிசங்கி போவது இல்லையா. பேதை இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் ஒன்று இருக்காதான், துஷ்டம் இருக்க அங்கே போவதில்லை, அங்கே காண முடியாது. மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்களாம். மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்களாம். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் ஜெபத்தையும் பார்க்கிற உங்களை கர்த்தர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களை மீட்பின் பாதையில் அழைக்கிறார், மீட்பின் வழியில அழைக்கிறார், மீட்பின் பாதையில் அழைக்கிறார். இப்பொழுது அவருடைய சமூகத்தை உங்களை கொடுக்கும் பொழுது, இப்பொழுது அவருடைய வழியில உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் இப்பொழுதே உங்க வழியை செம்மைப்படுத்துகிறார். என் வழி சரியில்லை, வாழ்வு சரியில்லை, வழியெல்லாம் வேறு எங்கெங்கோ போய்கொண்டிருக்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வழியில நீங்க நடந்து பாருங்க. அவருடைய பரிசுத்த வழியில நீங்க நடந்து பாருங்க. அவர் உங்களை செம்மையாய் நடத்துவார், பலவீனம் இல்லாம நடத்துவார், தடையில்லாம நடத்துவார், குறையில்லாம நடத்துவார். இதுதான் தேவன் வேதம் சொல்லுகிறது. 25ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனம், சாந்த குணம் உள்ளவர் நியாயத்தில் நடத்தி சாந்த குணம் உள்ளவருக்கு தமது வழியை போதிப்பார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தன் வழியை போகும்படி போதிப்பாராம். இந்த வழியில போ, இதுதான் சரி என்று போதிப்பாராம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க, கர்த்தருடைய அன்புக்குள்ள வாங்க, கர்த்தருடைய வழிக்குள்ள வாங்க, கர்த்தருடைய வாழ்வுக்குள்ள வாங்க. கர்த்தருடைய வழியை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வழியை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. அவர்களை நடத்த விரும்புகிறார், அவருடைய வழியில வரும்படி அழைக்கிறார். நானே உங்களுக்கு வழியும், நானே உங்களுக்கு சத்தியமும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் 25ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு நாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவனுக்கு தெரிந்து கொள்ளுகிற வழியை போதிப்பார். தெரிந்து கொள்ளுகிற வழி. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் தெரிந்து கொள்ளும்படியான வழியை அவர் நடத்த போகிறார். ஜெபத்தின் வசனத்தை பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க, கலங்கி தவிக்காதீங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார், கர்த்தர் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். உங்க வழியில பரிசுத்தமானவன், பரிசுத்த ஆவியான் நடத்துவார். உங்க வழியில தேவதூதன் நடத்துவார். இப்பொழுதே கலங்கி தவிக்காதுங்க. எந்த வழிக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தரை நம்பி போங்க, கர்த்தரை சார்ந்து போங்க, கர்த்தருடைய ஜெபத்துல போங்க. கர்த்தரை தேவதூதலை வைப்பார், செம்மையாய் உங்களை வழி நடத்துவார், செம்மையாய் நடத்தி கொண்டு போவார். அந்த தேவ சமூகத்துல ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. தாங்கும், பலப்படுத்தும், கனப்படுத்தும். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென்.